லக்ஷ்மி டெய்ரி ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். வாங்க இன்றைக்கி விற்பனைக்கு வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டோட விற்பனை டீட்டெயில்ஸை பற்றி பார்த்துக்கலாம். நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாட்டை பற்றி சொல்லணும்னா 3ஆம் ஈத்து மாடு, கடைப்பல் முளைப்பு. இன்றைக்கி காலையில் தான் 7 மணிக்கு கிடாரி கன்று வந்து பார்த்தோன்னா போட்டதாக விற்பனையாளர் பார்த்தோன்னா சொல்லியிருக்காங்க. மாடு பார்த்துக்கிட்டிங்கன்னா தலையீத்து 2ஆம் ஈத்துக்கு பார்த்தோம்னா 13 லிட்டர் 14 லிட்டர் பால் கொடுத்ததாகவும், இந்த 3ஆம் ஈத்துக்கு பார்த்தோம்னா அதே அளவு கறவைத்திறன் இந்த மாட்டுக்கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையாளர் பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க. சுழி சுத்தமான மாடு, மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு, நல்ல அழகான முகலட்சணத்தோட நல்ல உடம்பாட மாடு பார்த்தோம்னா விற்பனைக்கு வந்திருக்கு. இந்த மாட்டுக்கிட்ட இருந்து ஒரு நல்ல கறவைத்திறன் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியே நம்ம விற்பனையில் பார்த்தோம்னா சொல்கிறாங்க. கன்றும் பார்த்தோம்னா செவல மறையில் கிடாரி கன்று பார்த்தோம்னா போட்டிருக்கு. கிடாரி கன்றுன்றதுனால நல்ல பாலூட்டி வளர்க்கக்கூடிய பட்சத்தில் கன்றுமே நல்ல லாபம் கொடுக்கும். நல்ல லாபத்தை நமக்கு வளர்கிற பட்சத்தில் எடுத்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தான் விற்பனையில் பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க. மாடு பார்த்தோம்னா நடையிலையும் காமிச்சிருக்காங்க, பார்த்துக்கோங்க. மடி வளத்தையும் பார்த்துக்கோங்க, காம்பு வளத்தையும் பார்த்துக்கோங்க, கன்று குட்டியும் எப்படி அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதையும் பார்த்துக்கோங்க. இந்த மாடு பார்த்தோன்னா விற்பனைக்கு எங்கேருந்து வந்திருக்குன்னா சேலம் மாவட்டம் கூட்டாத்துப்பட்டியிலேருந்து விற்பனைக்கு வந்திருக்கு. மாடு ஆல் ஓவர் தமிழ்நாடு, கேரளான்னு சொல்லி எங்கே கேட்டாலும் டெலிவரி அவைலபிள் அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையாளர் பார்த்தோம்னா சொல்லியிருக்காங்க. சுழி சுத்தம் கொண்ட மாடு தான், நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தான். மாட்டோட சுழி எல்லாம் காமிப்பாங்க பாருங்கள். சுழி தவறும் பார்த்தோன்னா மாட்டில் எதுவுமே பார்த்தோம்னா கிடையாது. சுழி எங்கெங்கே இருக்கணுமோ அங்கே மட்டும்தான், ஒரே ஒரு சுழி மட்டும்தான் நடுவில் ராஜா சுழியாக பார்த்தோம்னா இருக்குது இந்த மாடு. மாடும் பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 13 to 14 லிட்டர் கறவை தர்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்ல மடி வளம், நல்ல காம்பு வளம் கொண்ட மாடு, நல்ல முன்பின் மடியில் இருக்கக்கூடிய மாடு. இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா ரூபாய் 52,500 சொல்கிறாங்க. 52,500 அப்படின்றது பார்த்தோம்னா ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாது. விலை அனுசரித்து தரலாம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையில் பார்த்தோம்னா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆல் ஓவர் தமிழ்நாடு, கேரளா, பெங்களூர்னு சொல்லி எங்கே கேட்டாலும் டெலிவரியும் பார்த்தோம்னா அவைலபிளுங்க. உங்களுக்கு இந்த மாடு பிடிச்சிருக்கக்கூடிய பட்சத்தில் டிஸ்பிளேல தெரியும் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேசுங்க. இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணுன்ற பட்சத்தில் பார்த்தோம்னா நம்ம விற்பனையாளரையும் கான்டாக்ட் பண்ணி பேசி நேரில் போய் பார்த்து வாங்குறதுனால வாங்கி எடுத்துக்கோங்க. நேரில் போய் பார்த்து டெஸ்ட் பண்ணி எடுத்துறதுனால எடுத்துக்கோங்க. மாட்டில் எந்த ஒரு தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லி தான் நம்ம விற்பனையாளர் பார்த்தோம்னா சொல்கிறாங்க. கடைப்பல் முளைப்பு மாடு, 3ஆம் ஈத்து மாடு, 13 to 14 லிட்டர் கறவை திறன் கொடுக்கக்கூடிய மாடு, கிடாரி கன்று பார்த்தோம்னா போட்டிருக்கு. ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கே கேட்டாலும் டெலிவரி அவைலபிள். 52,500 விலை சொல்கிறாங்க. ஒரு மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய மாடு கண்டிப்பாக பார்த்தோம்னா கறவை திறன் எவ்வளோ எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இந்த மாடு பிடிச்சிருக்கக்கூடிய பட்சத்தில் டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேசுங்க. இது போன்ற உங்களோட மாடும் விற்பனைக்கு இருக்கக்கூடிய பட்சத்தில் நம்ம சேனலை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களோட விற்பனை பதிவு ரொம்பவே எளிதாக்கி கொடுத்துடலாம். வீடியோஸ்க்கு பார்த்தோம்னா லைக்ஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி எல்லாருக்கும் பார்த்தோம்னா மாடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வீடியோஸ் பார்த்தோம்னா ஷேர் பண்ணுங்கள். மேலும் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோ பதிவில் சந்திப்போம். நன்றி.